உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து விதமான விசேஷங்களுக்கும் மிக குறைந்த விலையில் உலகத்தரம் வாய்ந்த கேமராக்கள் மூலம் போட்டோகிராஃபி எடுத்து தரப்படும். புக் அஸ் நவ். பச்சை அடிச்சு சீமான் களமாடுவார். அது தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பாருங்க. ஸோ சீமானுக்கு பலம்ங்கிறது அரசியல் சூழ்நிலையில் காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஜெயலலிதா இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூக நீதியை சூறையாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் சீமான் வளர்றாரு. இதுதான் உண்மை. சீமான் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறதுனால அவரோட தமிழ் தேசிய கொள்கையில் திராவிட கொள்கைக்கு எதிராக ஈழப்பிரச்சனையை மையமாக வச்சு தன்னோட களத்தை அவர் தகவமைச்சு போகிறாரு. சுதந்திர போராட்டம், தமிழ் மொழி போராட்டம், அதை தாண்டி ஈழப்பிரச்சனையும் அந்த ஈழ மக்கள் துயரத்தை ஜாதி மதம் கடந்து தமிழர்களால் ஒரு அனுதாபத்தோடு பார்க்கப்பட்ட ஒரு போராட்டம். இதை ஜேர்னலிசத்திலையும் பொலிட்டிக்கல் சயின்ஸிலையும் சிறப்பாக படித்த ஜெயலலிதாவுக்கு அண்ணன் மகள் தீபா ஜெயக்குமார் அம்மையாரை ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. நீங்கள் அவங்கள பற்றி ஒரு இன்னொரு முகமும் அவங்க இருக்குது. அவங்களும் ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் தாங்கிறத நான் சொல்கிறேன். மற்றவங்க அவங்களோட அரசியல் நடவடிக்கைக்காக சிரிப்பாங்க, கேலி பண்ணுவாங்க, அது வேற விஷயம். அவங்களே இதை நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அதை பதிவு பண்ணுறாங்க. உண்மையிலே அது உண்மையான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அந்த இதுதான் சீமானுக்கு ஒரு காஸ்ட் நியூட்ரல் இமேஜும் கொடுக்குது. அதில் எடப்பாடி பழனிசாமியோட அது ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரிப்பட்ட இது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாததும் அவர் அதை சரி பண்ண முயற்சி பண்ணாததும் தான் சீமானுக்கு வளர்ச்சி கொடுக்குது. குறிப்பாக ஜெயலலிதா அம்மையார் இப்போ சப் கேட்டகரைசேஷனில் அவங்க ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. கலைஞர் ஒன்று பண்ணுறாருன்னா அதுக்கு எதிராக கூட பண்ணியிருக்கலாம். அந்த நிலைப்பாடை ஜெயலலிதா அம்மையார் எடுக்கும்போது இது கலைஞருக்கு மாறாட்டு தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்காகவும் அந்த அம்மையார் இருக்காங்க உணர்வு இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன் கட்சியை கொங்கு மண்டல கட்சியாக சுருக்கிக்கிட்டு கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர் இருந்தால் தான் சீட் கன்வெர்ட் ஆகும், அதை சீட் கன்வெர்ஷனை விட்டுட்டோம்னா எதிர்கட்சி தலைவர் பதவியுமே போயிரும்னு அது ஜெயலலிதா அம்மையார் முடிவில் மாறுபட்டு நிற்கிறாரு. அப்போ இருதுருவ அரசியல்னா இந்த இடத்துக்குள்ள மாறுபட்டு நிற்கிறத ஒன்றும் பாதிக்காது. திமுகவும் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, இவரும் உள்ஒதுக்கீடு சரின்னு சொல்லும் போது அங்கே யாருமே மாற்று கருத்து வராது. ஆனால் தன் லீடர்ஷிப்பில் வளர்ந்துருக்கூடிய சீமான் பறையர் தேவேந்திர குல போன்ற தமிழ் ஜாதிகளுக்கு அநீதினு வராரு. 20% இருக்கிறாங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட தேவேந்திரர் பறையர் சமூக மக்கள் இந்த முறை ரெட்டலையை விட்டுக்கிட்டு சீமான் தலைமைக்கு என்ன சின்னமோ யாது சின்னமோ போடுவாங்க. இதையும் நான் நண்பர் கலை, நண்பர் தமிழ்மணி, நண்பர் ஷியாம் போன்றவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் ஐம் காட் ஷுவர் ஆஃப் இட். நாளைக்கு இதுதான் நடக்க போகும்னு எனக்கு தெரியும். அதே வேளையில் இன்னொன்னே நான் பதிவு பண்ணிடுறேன். கலைஞரை அந்த இடத்துக்குள்ள சீமான் கடுமையாக விமர்சிக்கிறாரு. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் அன்னைக்கு கலைஞர் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்திருப்பாருன்னா நோ டவுட் ராஜீவ்காந்தி கொலைக்கு சோனியா காந்தி குடும்பம் பழி வாங்கினாங்க. 100% அதில் மாற்றமே இல்லை. அடித்து ஆணித்தரமாக சொல்லலாம். உச்சக்கட்ட பழிவாங்கலை அந்த குடும்பம் பண்ணாங்க. அதில் மாற்றமே இல்லை. ஆனால் கலைஞர் அன்னைக்கு அதை எதிர்த்து போயிருந்தாருன்னா அடுத்த நிமிஷமே காங்கிரஸ், அதிமுக, பாமக கூட்டணி அமைஞ்சிருக்கும். கலைஞர் பதவியை விட்டுருக்க வேண்டியது இருக்கும். சீமான் போன்றவங்கெல்லாம் பதவிக்காக கலைஞர் எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கண்டிப்பாக பதவிக்காக எடுத்தாரு. அவர் அதை எதிர்த்துட்டாருன்னு வைங்க, பதவிக்காக ராமதாஸும் காங்கிரஸும் அதிமுகவும் சேர்ந்திருப்பாங்க. ஒரு பெரிய பேர் இருந்திருக்கலாம் சார். தமிழுக்காக அவர் இருந்தார். சீமான் அதுதான் சொல்றாரு, தமிழுக்காக நின்னாரு, நீங்க மீண்டும் வந்துருவீங்கன்னு சொல்றாரு. நான் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ்ல இந்த ஒரு எதிர் மூவும் நடக்குங்கிறதுக்காக கலைஞர் எடுத்த மூவை நான் எடுத்தா நீங்க சொன்ன மாதிரி தமிழர்கள்லாம் திரண்டு வந்துட்டாங்கன்னா கலைஞர் மீண்டும் வருவாரு. அது இல்லைன்னா ஏமாளியாலாம் போயிருப்பாரு. நான் சீமான் அவர் அரசியலுக்கு அது பண்றாரு. நான் என்னோட ஸ்டாண்டில் கலைஞர் அன்னைக்கு அதை மத்திய அரசை எதிர்த்திருந்தாருன்னா பாமக, காங்கிரஸ், அதிமுக ஒன்னா சேர்ந்து இவர் ஆட்சி போயிருக்கும், அவங்க ஆட்சி அமைச்சிருப்பாங்க, அந்த இதுக்கு அவங்க ஆதரவும் கொடுத்துருப்பாங்கங்கிற ஒரு இதையும் நான் சொல்றேன். ஏன்னா திமுக இதை பேச மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு ஒரு ஏரியா, வீக் ஏரியாவில் போய் யாரும் அதை போட்டு கிளறிட்டு இருக்க போறாங்க, கிளற மாட்டாங்க, அதை அப்படியே கடந்து போயிடுவாங்க. நான் பொலிட்டிக்கலாக அதுவும் இருக்குங்கிற ஒரு இதைத்தான் சொல்கிறேன். எனிவே இந்த இடத்துக்குள்ள மக்கள் மத்தியில் ஜாதி கடந்து ஒரு பார்வை வந்தது. அதில் தான் சீமான் லீடர் ஆயிருக்காரு.
அதில் ஜாதி கடந்து வந்த இதில் சீமான் லீடர் ஆகும்போது இப்போ சின்னம் இல்லாமலே அதிமுகவில் ஜாதி கடந்து காஸ்ட் நியூட்ரலாக இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா இல்லாமல் ஜாதிய முத்திரையோட 2 ஜாதிக்கு பலன் அளிக்கக்கூடிய கட்சியாட்டு அதிமுக வந்துட்டுன்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே அடித்து ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தெரியுது. இது வந்து நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே வந்து தெள்ள தெளிவாக உணர்றாங்க. நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கேல சீமான் வளர்வாருங்கிறத இருதுரு அரசியல் சொல்லக்கூடிய என் நண்பர் கலைக்கு, என் நண்பர் ஷியாமண்ணனுக்கு, தம்பி இந்தியாவுடைய மணிக்கு, தம்பி தமிழா பாண்டியனுக்கு எல்லாமே என் சகோதரர்கள் தான். எல்லாத்துக்கும் தெளிவாக சொல்கிறேன், இங்கே யாரும் ஏமாளி இல்லை, எந்த ஜாதியும் ஏமாளி இல்லை. நாம் போடுற வாக்கு நம்ம ஜாதிக்கு பயன் போடணும், நமக்கு அதிகாரம் தரணும், நம்ம சென்டிமெண்ட்டுக்கு நிற்கணும்னு நினைப்பாங்க. யாரோ ஒருத்தர் அதிகாரம் போடுறதுக்கு ரெட்டையிலை நம்பி யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அதனால தான் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது 1.1% வாக்கெடுத்த சீமான் இன்னைக்கு வந்து 8.2 எடுத்திருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவராக இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியுது. சீமான அனைத்து ஜாதிக்கும் பொதுவானவராக தான் பார்க்குறாங்க. இதை கருத்து குரலாக இருக்கக்கூடிய பலரால் கண்டுபிடிக்க முடியல. நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை சொல்கிறோம். அந்த தன்மையில் தன்னோட லீடர்ஷிப்பால் சீமான் வந்து தன்னோட வீகத்தால், வித்தியாசமான வீகத்தால் சீமான் வந்து 2026 எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவில் பலகீனப்படுத்தி வளர்வார். குறித்து வச்சுக்கிடுங்க, அது நடக்கும். அது மட்டும் இல்லை, வரும் நாட்களில் எடப்பாடி பழனிசாமி சிலரை தூண்டி விட்டு சீமானுக்கு எதிராக சில பிரச்சாரங்களை பண்ணுறாருன்னு சொல்லும்போது சீமானும் அதை உணர்றாரு. இதற்கு கடுமையான எதிர்வினை வந்து தேர்தல் நேரத்தில் வரும்போது ரொம்ப போல்டாக, ஸ்ட்ராங்காக, ஹார்டு ஹிட்டிங்காக பச்சையாக அடித்து சீமான் களமாடுவார். அது தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பாருங்க. ஸோ சீமானுக்கு பலம்ங்கிறது அரசியல் சூழ்நிலையில் காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஜெயலலிதா இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சமநீதியை சூறையாடக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறதுனால தான் சீமான் வளர்றாரு. இதுதான் உண்மை.